நெசவாளி கூட ப்ரோ அவங்க ட்ரிகர் பண்ணலாம் நான் பேசல ப்ரோ. நான் இருக்கிற உண்மை ப்ராக்டிகாலிட்டி தான் ப்ரோ பேசுறேன் நான். அவங்க வந்து பேசுறாங்க, அவங்க கான்ட்ரா பண்ணோன்னு நான் பேசல. உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு சில உங்களை வந்து ஏதோ நீங்க உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு சொல்றேன் பாருங்க. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஸ்ட்ரீமரை பார்த்துருப்பீங்க, ஓகேவா? இப்போ நீங்க எக்ஸாம்பிள் வந்து ஜபக்குமார் எடுத்துக்கோங்க. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஜபக்குமாரை பாக்குறீங்க. ஜபக்குமார் என்ன சூப்பரா பேசுவான், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ஜாலியா இருப்பான், பசங்களை கலாய்ப்பான், பொண்ணுங்க கிட்ட பேசுவான், ஜாலியா இருக்கும். ஒரு மாதிரி பார்த்தா வந்து உங்களுக்கு அந்த மைண்ட் செட்ல போவோம். 18+ பேசுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, லைக் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நீ பார்த்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வந்து ஜபக்குமார் வந்து இந்த மாதிரி எதுவுமே பேசாம ஃபன்னு பண்ணாம நார்மலா ஒரு பிஜிஎம் லைவ் போட்டு அமைதியா விளையாண்டா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. இதான் ப்ராக்டிகாலிட்டி. பிடிக்காது. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல என்ன ஜபக்குமாரை பார்த்தீங்களோ அந்த ஜபக்குமார் மட்டும் தான் உங்களுக்கு பிடிக்கும் டில் தி எண்டு, ஓகேவா? இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி இருக்கணும் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கேன். இப்போ நான் சடனா வந்து வெளில வந்ததுனால போயிட்டு அவரை திட்டிக்கின்னு கான்ட்ரவர்சி பண்ணினு இது பண்ணினதா உங்களுக்கு பிடிக்குமா? என்ன பிடிக்காது. ஏன்னா வந்து இவனை நம்ம இப்படி பார்த்தோமே, இப்படி தானே நம்ம இவ்வளோ வருஷமா பார்த்துருக்கோம் ராட்ரிக்கு. இதுக்கு சடனா வந்து இவன் வந்து இப்படி பண்றானா யாருக்கு பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது. நான் எப்பவுமே என்னோட இதுல தான் நான் இருக்கேன். அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க வந்து அவரை பார்த்துட்டு அவர் வந்து எது ப்ரூஃப் காட்ட மாட்டாரு, ஃபேஸ் கேம் போட மாட்டாரு. நீங்க வந்து அவர் பேச்சை மட்டும் தான் நீங்க கேட்டு உங்களுக்கு சலிச்சு போச்சு. நீங்க அவர் இப்போ என்ன சொன்னாலும் நீங்க என்ன ஆனாலும் நீங்க மேனிப்புலேட் ஈஸியா ஆயிருவீங்க. மேனிப்புலேஷன் ஈஸியா பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க அவர் பேசிட்டு மிஸ்டர் காங்கரர், சோலோ நம்பர் 1 கிங்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க அவர் பேசி உங்களுக்கு மேட்ச் மேக்கிங் ஆச்சுன்னா நாங்க தான் பூலுன்னுவாரு, உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நீங்க அதை கேட்டு உங்களுக்கு பழகிருச்சு ப்ரோ. அவர் வேற மாதிரி மாத்தினா உங்களுக்கு பிடிக்காம போயிடும். நீங்க அவர் அதுவே கண்டினியூ பண்ணியே உங்களுக்கு இப்ப பிடிக்கல. நீங்க நிறைய பேர் இங்க நம்புறது காரணம் அதுதான் ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க அந்த மாதிரி பார்த்து பழகிட்டீங்க. அதனால அவங்க சொன்னா நீங்க நம்பிடுறீங்க ஈஸியா. நிறைய பேர் இதுல பாதி பேர் உஷாராயிட்டானுங்க, பாதி பேர் நீங்க நம்பிடுறீங்க. கேட்டா மெச்சூரிட்டி இல்லையா? யாருக்கு மெச்சூரிட்டி இல்ல? கொடுங்க ப்ரோ. தலைவா வாய்ப்பு இல்லை தலைவா. வெஸ்ட் இல்ல மைக் ஆன்ல பண்ணு. கேம் ஆடு ஃபன் பண்ணுவோம். Please go.